ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டான எம்ஐல இருந்து புதுசா இப்போ காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது, ரெட்மியில காரா? ரெட்மி ஃபோனே பயங்கரமா ஹீட் ஆகும், இதுல கார் வேறையா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குதுங்க. ஆனா இந்த காரோட டீட்டெயில் பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ரொம்ப வருஷமாவே ஆர்என்டியில் இருந்த இந்த கார் ஃபைனலா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. 2 காரா லான்ச் பண்ணியிருக்காங்க. SU7, SU7 மேக்ஸ். என்ன, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் மாதிரி இருக்குங்கிறீங்களா? அதே மாதிரி தாங்க இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஃபோன் உலகத்தில் ரொம்பவே புரட்சி பண்ணாங்க. இந்த ரெட்மி ஃபோன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக கொடுத்தாங்க, குவாலிட்டியாகவும் கொடுத்தாங்க. ஸோ இந்த காரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உலகத்திலேயே நம்பர் 1 காராக டெஸ்லா இருக்குங்க. இதோட 2வது படியாக BYD அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குங்க. இவங்க தான் எலக்ட்ரிக் காரில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷன்ல இப்போ ரெட்மியும் இணைஞ்சிருக்குங்க. இந்த கார் மேக்கிங் பிசினஸ்ல டாப் 5ல வருவோம் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா இந்த கார்ல அந்த அளவுக்கு நாங்க ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்ல இருக்க ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட், மோட்டார். இந்த கார்ல ஹைப்பர் மோட்டார் அப்படின்னு ஒரு மோட்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்களே அந்த மோட்டரை R&D பண்ணி ரொம்பவே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் இந்த காருக்கு அதிகமான பவரை கொடுக்குதுங்க. இந்த மோட்டரை யூஸ் பண்ணி நம்மளால 35,000 RPM வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியுங்க. இந்த கார் 260 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட்ல போகுமாங்க. இந்த மோட்டரை யூஸ் பண்ணி 0 to 100 கிலோமீட்டர் 2.7 செகண்ட்ஸ்லயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமாங்க. அதே மாதிரி 0 to 200 வெறும் 10.6 செகண்ட்ஸ்லயே அச்சீவ் பண்ண முடியுங்க. ரொம்பவே ஃபாஸ்டான காரை தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லுக்லயே இருக்குதுங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த வண்டியில CTB இன்டகிரேட்டட் பேட்டரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியில நார்மலாக செல்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் இதில் எல்லாமே கம்பைனடா சேஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால பேட்டரியோட வெயிட்டு வண்டியில் இம்பேக்ட் ஆகாதுங்க. டெஸ்லால இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சேமா இவங்களும் இதை பண்ணியிருக்காங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்டிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. 72 பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டை மேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பார்ட்டாக உருவாக்கியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கேஸ்டிங்லேயே ஃபுல் சேஸையும் ரெடி ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு சேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு மோல்டை உருவாக்கியிருக்காங்க. அது மூலிமா இந்த சேஸை உருவாக்குறதுனால வண்டியோட வெயிட் ரொம்பவே குறையும். இதில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸோட ப்ரைஸும் குறையும். வண்டியோட காஸ்ட் ஓவராலாக கட் ஆக போகுதுங்க. காரோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டெஸ்லா மாதிரி அட்டானமஸ் காராக வரப்போகுதுங்க. அதாவது செல்ஃப் டிரைவிங் காராக வரப்போகுதுங்க. இந்த வண்டியை நம்ம நார்மலாக மொபைல் ஃபோன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நீங்கள் எங்கிருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. டெஸ்லா மாதிரி அட்டானமஸ் காராக உருவாக்கி இருக்கனால இந்த காரும் டிரைவர் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்ட முடியுங்க. இதோட சாம்பிள் வீடியோ ஒன்று கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் பாருங்களேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த காரில் ஸ்மார்ட் கேபினை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஹைப்பர் ஓஎஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஓஎஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க கேபின்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் சுற்றி இருக்க எல்லா டேஷ்போர்டும் இன்டகிரேட்டடாக இருக்கும். இதில் இருக்க என்விரான்மெண்ட் எல்லாமே ஸ்மார்ட்டாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ இருக்க எல்லா கார்லையும் இருக்குது, ஆனால் இதில் ரொம்பவே இன்டகிரேட் பண்ணி AI மூலிமா உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. செக்யூரிட்டியில் ரொம்பவே
அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 5 ஃபியூச்சர்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்ல நிறையவே ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இண்டிவிஜுவல் டிரைவிங் மோட்ஸ், 20 செகண்ட் பூஸ்ட் மோட், லான்ச் கண்ட்ரோல், அடாப்டிவ் ரைடு கண்ட்ரோல், அடாப்டிவ் ரோல் கண்ட்ரோல், அடாப்டிவ் ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டமை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போஷோட பிரேக்கிங் சிஸ்டமை இதில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார் இந்தியாவுக்கு இன்னும் வரலைங்க. இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.